ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. அது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ரைஸ் மட்டும் சரியான பதத்தில் வடித்து எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. இது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. இந்த ரைஸ் வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டேன். அந்த ரைஸுக்கு தேவையான உப்பும் சேர்க்குறேன். நான் 300 கிராம் ரைஸ் வந்து எடுத்துருக்கேன். அந்த ரைஸை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். 20 நிமிஷம் இல்லாட்டா 30 நிமிஷம் ரைஸை வந்து ஊற வச்சுக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைஸு. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்ச அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்க்குறேன். பாஸ்மதி ரைஸை நம்ம வேக வைக்கக்குள்ள அதை அடுப்பில் வச்சுட்டு எங்கேயும் போகக்கூடாது. சரியான பதம் வர வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு 3/4 பதம் சரியாக வேக வச்சு வடித்து எடுத்துக்கணும். நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். இடையில வந்து மெதுவாக கிளறி கொடுக்குறேன். சாதம் உடையாத அளவுக்கு, அரிசி உடையாத அளவுக்கு. சாதத்தை மட்டும் சூப்பராக நம்ம வடித்து எடுத்துட்டோம்னா இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செய்திடலாம். நல்லா தாராளமாக கொதித்து வேகிற மாதிரி வச்சுக்கிங்க. அதுக்கு தகுந்த பாத்திரம் வச்சுக்கிங்க. கம்மியாக ரைஸ் போட்டால் அதுக்கு தகுந்த பாத்திரம், நிறைய போட்டிங்கன்னா அதுக்கு பெரிய பாத்திரம் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி கொதித்து தாராளமாக வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 3/4 பதம் வந்த உடனே எடுத்து நான் வடிகட்டியில் அந்த ரைஸை சேர்த்துட்டேன். கொஞ்ச நேரம் தண்ணி ஃபில்ட்ரு ஆகிறதுக்கு அப்படியே விட்டுட்டேன். அது நல்லா ஃபில்ட்ரு ஆன உடனே எடுத்து அந்த சாதத்தை ஒரு தட்டில் பரத்தி நல்லா ஆற வச்சுட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஆற வச்சிட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் ஆகிடும். அதுக்காக தட்டில் பரத்தி வச்சுருக்கேன். இப்போது இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன காய்கறிலாம் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் வாங்க. கோஸ் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் 300 கிராம் ரைஸ்ன்றதுனால கோஸ் இந்த அளவுக்கு போதும்னு எடுத்திருக்கேன். அதை பாருங்கள், அந்த சீவுறதில் வச்சுட்டு சீவிட்டு மெலிசாக எடுத்துட்டேன். அப்புறம் ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, வெங்காயத்தாள் இதெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி கேரட்டை தோல் சீவி கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிட்டேன். கோஸையும் நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அது மாதிரி கட் பண்ணிக்கிங்க. சின்னதாகவோ இல்லை நீளமாகவோ எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு பாருங்கள், கொஞ்சோண்டு சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம், அப்புறம் பெப்பர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாய் வந்து 3 கலரில் எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக, குடமிளகாய் விரும்பி சாப்பிடுவோம் நாங்கள், அதனால் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கிட்டேன். நான் கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரைஸு தேவையான ஆயில் மட்டும் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு எனக்கு போதும். அது நல்லா சூடானது ஆனியனை சேர்க்குறேன்.
சேர்த்துட்டு இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கின உடனே கேப்சிகம் இதில் சேர்க்குறேன். இதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்பவும் வேகாத மாதிரி இருந்தால் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கிறேன். அப்போ தான் அந்த ரைஸோடு எடுத்து சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், எங்களுக்கு பிடிக்குன்றதுனால அந்த மாதிரி நான் வதக்கிக்கிறேன். இப்போ எல்லா காய்கறியும் 1 by 1 சேர்த்துக்க போகிறேன். கோஸ் முதல்ல சேர்த்துட்டேன். இது கூடவே கேரட் அண்ட் பீன்ஸு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அந்த காய்கறியில் ஒரு குவான்டிட்டி நல்லா நமக்கு வரும், ரைஸும் அதுவும் சேர்ந்து கொஞ்சம் கூட தான் வரும். அதனால் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்க என்னென்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கிங்க. நான் ரைஸை நிறையா போட்டுட்டேன், இதுவும் வந்துட்டு கூட நிறைய ஆகிடும். நான் இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இடையில நான் ரைஸில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இந்த காய்கறிக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். சோயா சாஸ் வந்து சேர்க்குறேன். இது கூட டொமேட்டோ சாஸ் வந்து சேர்க்குறேன். கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், போதும். ரொம்ப சேர்த்தா ரொம்ப தித்திப்பாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸு, அதனால் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது வதங்கிடுச்சு. இப்போ ஆற வச்ச ரைஸை இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம தட்டை கவுத்த உடனே சல்லுன்னு வந்து விழுந்துருச்சு. வெங்காயத்தால் இது மேலே நான் சேர்த்துட்டேன். இப்போ சாதத்தை நல்லா குலுக்கிக்கலாம். நீங்கள் இல்லாட்டினா 2 கரண்டியும் ஸ்பூனும் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. எனக்கு அப்படியே எடுத்து குலுக்கிறது ஈஸியாக இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகணும். நான் வந்து 2 சைடும் துணி பிடிச்சி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இதுமாரி கரண்டிலையும் பண்ணக்குள்ளே மெதுவாக பண்ணணும், சாதம் உடஞ்சிரும். அதை விட பெட்ரு வந்து இந்தமாரி குலுக்குனா எனக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால குலுக்கிக்குவேன். குலுக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கிளறி கொடுத்து மிக்ஸ் பண்ணணும், ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ பெப்பர் தூளை இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். சாதம்லாம் போட்டு குலுக்கின பிறகு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருந்தது, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு நான் சேர்த்துட்டேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ கரண்டியில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன், சாதம் உடையாத மாதிரி. இந்த ரைஸை மட்டும் நம்ம பதமாக எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் காய்கறி வதக்கணுன்னு ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி. காலையில் லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை செய்துட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஹெல்த்தியானதும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிடுச்சு. பிளேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக ஹெல்த்தியான ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்து முடித்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.